விமான சாகசத்தை தொடர்ந்து மெரினாவில் குப்பைகள் குவிந்ததால் அதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ் அளிக்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் நேற்றைய தினம் மிகப்பெரிய வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்ற இந்த மெரினா கடற்கரையில் தான் இருக்கிறோம். இங்கு லட்சக்கணக்கான மக்கள் நேற்று வருகை தந்தார்கள். வானில் வட்டமடைத்த ஹெலிகாப்டர்கள், ஏரோப்ளைன்கள் செய்த சாகசங்களை அவர்கள் கண்டு ரசித்தார்கள். சென்னையின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் சென்னை சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் சுமார் 15 லட்சம் மக்கள் இந்த சாகசத்தை பார்வையிட வந்தார்கள். மெரினா கடற்கரை முழுவதுமே மக்கள் தலைகளாக காணப்பட்டது. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்த நிலையில் அவர்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்த சில பொருட்கள் இங்கு சிதறி கிடக்கின்றன, குப்பைகளாக காட்சியளிக்கின்றன. சுமார் 20 டன்னுக்கு மேலான இங்கு குப்பைகள் குவிந்திருக்கலாம் என தகவல்கள் கிடைக்கின்றன. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் வாட்டர் பாட்டில்களும் மேலும் அவர்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு போட்ட அந்த குப்பைகள் அதிக அளவில் குவிந்து கிடக்கின்றன. இவற்றை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. நேற்றைய தினம் மாலை பொழுதில் மேன்வலாக சென்று அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொண்டார்கள். இந்த சூழலில் இன்று காலை முதல் இயந்திரம் மூலமாக குப்பைகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. 4 இயந்திரங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மணல் பரப்பில் சிதறி கிடக்கின்ற இந்த குப்பைகளை ஜலித்து எடுத்து அவற்றை சேகரிக்கும் பணிக்காக இந்த இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும். அந்த வகையில் இன்று காலை முதல் இந்த இயந்திரங்கள் மூலமாக குப்பைகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுரேஷ்குமார்.